இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாய்லாந்து இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் இன் ட்ரேட் சென்டர் 13/6/2020 விசிட் பண்ணியிருந்தேன். டர்க்கிஷ் ஐஸ்கிரீம்லேருந்து இம்பார்ட்டண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குமோ எல்லாமே ஒரே இடத்துல ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, அவைலபிளாக இருந்தது. ஸோ அந்த ரேட் வந்து கேட்டிங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருந்தது. இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டாலும் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட யூனிக்கான ஐட்டம் தான் அவங்க சேலுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் அந்த தாய்லாந்து பேசிக் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டால் இருந்தது. அது அஞ்சுக்கு மேலே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உமன்ஸ் தேவைப்படுற பொருட்கள், ஹேர் பேண்டு, தென் ஜுவல்ஸு, இமிட்டேட் ஜுவல்ஸு அதெல்லாம் இருந்தது. இது ஒரு என்ன ஆச்சரியம்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன் ஸ்டால்ஸும் அதிகமாக இருந்தது இங்கே. அதில் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு நிறைய பொம்மைகள் அண்டு விதவிதமான நியூ டைப் ஆஃப் ஃபார்ம்ஸில் இருந்தது. அண்டு மார்பிள்ஸில் வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அண்டு ஒரே ஒரு ஸ்டால் மட்டும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அந்த சோஃபாஸ் எல்லாமே அருமையாக இருந்தது. பட் அங்கே பர் ஃபோட்டோ வந்து 100 ரூபா அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அதனால் எடுக்கல. தென் இந்த ஃபேஷனபிள் ஐட்டம்ஸ் தான் இங்கே அவைலபிளாக இருந்தது. பேக்ஸு, தாய்லாந்து பேக்ஸு, தென் ஜுவல் செட்ஸு எல்லாமே அவைலபிளாக இருந்தது. 100 ருபீஸில் ஒரு ஸ்டோரில் பார்த்துருந்தேன், ஒரு ஸ்டாலில் பார்த்துருந்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட் டைம் விசிட் பண்ண தாய்லாண்டில் போய் விசிட் பண்ண என்னென்ன பொருட்கள் இருந்ததோ அதே பொருட்கள் திருப்பி இந்தியன் ஸ்டால்ஸில் தான் இருந்துகிட்டு வந்தது. அண்ட் பேக்ஸு, தென் ஜுவல் செட்ஸு எல்லாமே இருந்தது. நம்ம சென்னை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக வாங்கினது இதை மட்டும்தான். அண்ட் உகண்டாலேருந்து ஒரே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அந்த உகண்டாவோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் இப்போ இங்கே அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய நேட்டிவ் ப்ராடக்ட்ஸு அதெல்லாம். ஆஸ் யூஷுவல் இந்த தாய்லாண்டு சொவினியர்ஸ் அதெல்லாம் இருந்தது ஒரு ஸ்டாலில். தென் அப்படியே ஜஸ்ட் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. தாய்லாந்து ஃபுட் கிடையாது, இது நம்ம தமிழ்நாடு ஃபுட் தான் இருந்தது பேக் சைடு. அதில் எப்போ இருக்கிற மாதிரி அந்த அப்பளம் வறுத்து கொடுக்குறது அதெல்லாம் ஃப்ரீ சாம்பிள்ஸ் தருவாங்க இல்லைங்களா.